ஆலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனாயன்ஸ்ல படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இடம் CE3701 எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்ட் வேல்யூஷன் இன்ஜினியரிங் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்க 9 டேஸா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எல்லோ கலர்ல ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ்க்கு கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அதான் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. நம்ம சேனல்ல 7th செமஸ்டருக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு செமஸ்டர் வைஸா நான் வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். மறக்காம நம்ம பிளேலிஸ்ட்ல செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா CE3701 எஸ்டிமேஷன் காஸ்டிங் அண்ட் வேல்யூஷன் இன்ஜினியரிங் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ உங்க 9 டேஸா பார்ட் ஏ பார்ட் பின் பிரிச்சு கொடுத்துருக்கேன். எல்லோ கலர்ல ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் செமஸ்டர்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஸோ அதனால ஒரு சில யூனிட்ஸ்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டைப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிக் கொஸ்டின்ல மேக்ஸிமம் கேட்கறாங்க. அதனால இந்த ஸ்பெசிஃபிகேஷன், கான்ட்ராக்ட், வேல்யூவேஷன், எஸ்டிமேஷன் கூடிய டைப்ஸ் எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஏதாச்சும் 1-2 உங்களுக்கு பிக் கொஸ்டின் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ யூனிட் 1 எல்லாம் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கல்வெட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த டீடைல்டு எஸ்டிமேட் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா சம்டைம்ஸ் கேட்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரீஃபா வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்டிமேஷன் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஃபார் செப்டிக் டேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த சோக் பீட்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெத்தட்ஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் இது 2 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பிரீஃபா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிலாசபி என்னன்னு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சென்டர் லைன் மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்டிமேட்னா என்னன்னு கேட்கலாம். அப்படின்னா பர்பஸ் ஆஃப் எஸ்டிமேட் கேட்கலாம். அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் வால் மெத்தட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அக்யூடெக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரேட் அனாலிசிஸ் ஃபார் ஆல் பில்டிங் ஒர்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ரோட்ஸ் வச்சு கேட்கலாம். இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரேட் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி காஸ்ட் எஸ்டிமேட்ஸ்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் எதுல இருந்து பிக் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியல. கொஞ்சம் 2 மார்க்ஸே கொஞ்சம் நிறைய பிரீஃபா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டேட்டா ஃபார் மேன் ஹவர்ஸ் அண்ட் மெஷினரிஸ் ஃபார் காமன் சிவில் ஒர்க்ஸ் இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் டேட்டா வந்து கொஞ்சம் முக்கியமான ஒன்று. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரிப்பீட்டடா நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மார்க்கெட் ரேட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரேட் அனாலிசிஸ்னா கூட என்னன்னு கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காஸ்ட் எஸ்டிமேட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ரேட்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் டிஸ்டிங்யூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம், இல்லை டிஃபரன்ஸ் பண்ணி கேட்கலாம் 2 டாபிக். அதனால 2 டாபிக் கொஞ்சம் மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் டேட்டா அண்ட் அப்சர்வ் டேட்டாவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிப்போர்ட் ஆன் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் ரெசிடென்சியல் பில்டிங் அப்படின்னா கல்வெட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது கண்டிப்பா கேட்பாங்க. அந்த ரிப்போர்ட் ஆஃப் எஸ்டிமேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 3ஆம் யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெண்டர் நோட்டீஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பிக் கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா இது வந்து கேட்க அதிக சான்ஸ் இருக்கு. அது மாதிரி ரிவர்ஸ் ஆக்ஷனும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. எல்லாம் ரிப்பீட்டடா 2 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஒரு சில டைம் உங்களுக்கு பிக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரிபிள் ஆக்ட் 2000 இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு டைம் ப்ரீவியஸ் செமஸ்டர்ல கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கல்வெட் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெண்டரிங்னா கூட உங்களுக்கு என்னன்னு கேட்கலாம். அதோட அப்ளிகேஷன் அட்வான்டேஜ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த நாட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஎஸ்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்னா என்னன்னு கேட்கலாம். இந்த தேர்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல இருந்தா உங்களுக்கு 15 மார்க் கேட்கறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் ஆக்ஷன்ஸ் இதுல வந்து 2 மார்க் ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்கிரிப்டிங்னா என்ன கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4th யூனிட்ல உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின் வரலாம். மெஜாரிட்டி எல்லா யூனிட்ஸ்லயும் வரலாம். ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் ஆர்பிட்ரேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதெல்லாம் ரிப்பீட்டடா நிறைய டைம்ஸ் கேட்டுருக்காங்க. அதே மாதிரி லிட்டிகேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்பிரேட்டர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிக் கொஸ்டின்லயும் சரி உங்களுக்கு 2 மார்க்கும் சரி ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி MORTHும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லிட்டிகேஷன் அண்ட் லீகல் ரெக்வயர்மெண்ட்ஸ் இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4th யூனிட் பொறுத்தவரை கான்ட்ராக்ட் கான்செப்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிப்ரிசியேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேல்யூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் இதுல பில்டிங்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் லீஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேல்யூஷன் அண்ட் இட்ஸ் மெத்தட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட நெசசிட்டியும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஜிங்கிங் ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மாதிரி லீஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டிப்ரிசியேஷன்லாம் ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கேபிட்டலைஸ்டு வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷனும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரலாக CE3701 குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது போக உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.